வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் கிளவர் சீசன் 1 எபிசோட் 11. ஸோ இதுக்கு மேலே எபிசோடோட பேரை சொல்லாமல் நம்ம எபிசோடை மட்டும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபஸ்ட்டு மிஷன்லேயே இப்படி எல்லாமே தெறிக்க விட்டுருக்கீங்களே, ஸோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. கேப்டன் யாமி சைஹா வந்து இறந்துட்டார், அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படிங்கிறாங்க. கவலை இல்லையா, நான் இப்போ வந்து அழுத மட்டும் அவர் உயிரோட வந்துடுவா போடுறாரு அப்படிங்கும்போது மேக்னா இருந்துக்கிட்டு ஆமாம் சரிதான், சாய்ஹா வந்து நம்ம எல்லாரையும் சிரிக்க தான் சொல்லியிருக்கிறே தவிர நம்ம எல்லாத்தையும் அழுவு சொல்லலை, ஸோ நல்லா சத்தம் போட்டு சிரியா சார், சத்தம் போட்டு சிரி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, வேலையை நல்லா பண்ணி இடியட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேக்னா வந்து யாமி பிளாக் புல்ஸோட வணக்கத்தை போடுறாரு. நோயிலும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. மேக்னா சார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது என்ன பேசுகிற, இது நம்ம பிளாக் புல்ஸோட ஒரு வணக்கம் போடுற சிம்பிள்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து ரியலும் அந்த பொண்ணு வந்துட்டாங்க. நாங்கள் உங்களை பற்றி தான் கேள்விப்பட்டோம், நீங்கள் ரொம்பவே சூப்பரான வேலையை பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி கேப்டன் யாமி, அப்புறம் அந்த க்ளூஸ் எதாவது கிடச்சது அப்படின்னு கேட்கும்போது க்ளூஸ் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. க்ளூஸ் எதுவும் கிடைக்கலையே, நாங்கள் கஷ்டப்பட்டு அங்கே சண்டை போட்டோம், அதுவும் இல்லாமல் அவன் அங்கேருந்து மறைஞ்சு போயிருக்கிறான், அங்கே இருக்கிற க்ளூஸ் அதை யாருக்கிட்டையுமே இல்லாத அப்படின்னு சொல்லும் போதே மேக்னா வந்து கோவம் வந்துருச்சு. எப்படி கிடைக்காம போக அப்படின்னு செவுத்தடிக்கிறாரு. யாமிக்கு கோவம் வந்துடுது. எதையும் உடைக்காதீங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவர் செவத்தை உடைக்கிறாரு. சரி, எப்படி இருந்தாலும் ஏற்கனவே கண்டுபிடிக்க தானே போகிறாங்க, ஏதோ ஆனாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போதே ஆஸ்தாவோட வந்து தலையில் அந்த ஆன்டிபயோட் வந்து உட்காந்துருக்குது. ஆடா இந்த குட்டி பறவை யார் அப்படிங்கும்போது வா 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 என் கையில் வந்து உட்காரு அப்படின்னு நோயில் கூப்பிட்றாங்க. அது போயிடுச்சு மறுபடியும் நோயில் தாண்டி. ஆஸ்தா இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒன்று நான் ஃப்ரை பண்ணாமல் விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை அடிச்சின்னா உனக்கு தான் முதல் சாவு அப்படின்னு 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறாங்க. 2 பேர் கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கீங்களா, நீங்களும் வீட்டை அடிச்சு உடச்சிடுவீங்களாட்டுறது அப்படின்னு சொல்லும்போது எங்களை மனுஷனுங்க கேப்டன் ஏமி அப்படிங்கிறாங்க. சரி எதுவாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயமா என்ன அப்படிங்கும்போது நீங்கள் பண்ண நல்ல காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டு விசார்ட் கிங் நம்மளுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. விசார்ட் கிங்கே எங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த ஸ்டார் எதுக்கு யூஸ் ஆகும் மேக்னா சார் அப்படின்னு கேட்கும்போது என்ன பேசுகிற, நீ பண்ணுற விஷயம் ஏதாவது உலகம் முழுக்க ஏதாவது பரவுச்சுன்னா அந்த ஸ்டார் வந்து உனக்கு யூஸ் ஆகும், இது வந்து விசார்ட் கிங்கே உனக்காக பரிசு கொடுக்குற மாதிரி அப்படிங்கிறாங்க. அட சூப்பர் ஆச்சு அப்படின்னு ஆஸ்தா கத்துறாரு. சரி, இருக்கிறதுலே அதிகமான ஸ்டார் வச்சிருக்கிறது யார் அப்படிங்கும்போது கோல்டன் டான் தான் இருக்கிறதுலே அதிகமான ஸ்டார் வச்சிருக்காரு, 70 ஸ்டார் வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. கேப்டன் யாமி அவர் 70 வச்சிருக்கிறாரு, நாம் எவ்வளோ வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் சேருது. இது இப்போ தான் ஒரு ஸ்டார் சேருதுன்னா என்னைக்கு யூனோவமா இந்த தாண்டி போகிறது அப்படின்னு சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க கையில் கட்டுக்கட்டாக ஒரு பவுச் வழியே பணம் கொடுக்குறாங்க. இவ்வளவு பணமா அப்படின்னு ஆஸ்தா கத்துறாரு. அதை வச்சு நிறைய சாப்பிட போகிற அப்படின்னு சாமி சொல்லும்போது கேப்டன் யாமி நீங்கள் எங்க கூட சண்டை போடுறதுக்கு நான் எவ்வளோ தரணும் அப்படின்னு இன்னொருத்தங்க கேட்க ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரியல் இருந்துக்கிட்டு நான் வந்து கேர்ள்ஸை டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ஆனால் உருப்படியாக ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப நன்றி கேப்டன் யாமி அப்படின்னு எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. இவ்வளோ பணம் கிடச்சிருக்குதா, இதை வச்சு நான் டேட்டோஸ் எவ்வளோவே சாப்பிடுவேனே அப்படிங்கிறாங்க. டேட்டோஸா அப்படின்னு என்ன அப்படின்னு நோயில் கேட்கும்போது அது வந்து எங்கள் நிலத்தில் விளையிற ஒரு காய்கறி, அதை விட்டாமல் அது வந்து எங்கள் சிஸ்டர் லில்லி சமைக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் லில்லியா, அது யார் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படிங்கிறாங்க. அட பைத்தியக்காரா, நீயே சிஸ்டர் இல்லைங்கிற, அப்புறம் எப்படி அவங்களை கல்யாணம் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ஸோ திடீர்னு அவங்க இன்னொரு பொண்ணு இருந்துக்கிட்டு ஸோ உங்களுக்கு பணம் கிடச்சிருக்குதுல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா மேலே கை போட்டுருக்குறாங்க. அது வந்து நான் என் வீட்டுக்கு சர்ச்சுக்கு பணம் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. மேக்னாசன் பை நீங்கள் அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு பணம்லாம் அனுப்ப மாட்டீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் அனுப்புவேன், எனக்கு எப்போ ரெட்டிப்பாக பணம் கிடைக்குதோ அப்போ நான் கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆம்பளைங்களும் இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி, உங்களுக்கு பணம் செலவு பண்ண தெரியலன்னா நான் உங்களை நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் கேசலுக்கு, ஸோ நீங்கள் வாங்க அங்கே செலவு பண்ண போகலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட வீட்டுக்கு நீ லெட்டர் போடு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. அந்த ஆன்டிபயோடு மேஜிக் ஸ்டோனை கூட ஏதோ வச்சு தூங்கிட்டு இருக்குது. சிஸ்டர் லில்லி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, நான் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறேன், இவங்க எல்லோரும் என்னை ஒவ்வொரு தடவை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே சீனை கொண்டு வராங்க. மேக்னா இருந்துக்கிட்டு இங்கேயே அசையாமல் இல்லை, இந்த ஆப்பிள் வந்து நான் உனக்கு தலையில் வச்சு அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது குறி தவறி தலையில் பட்டுரும். அப்புறம் கதறிட்டு இருப்பார். நான் விசார்ட் கிங் ஆனதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்தையுமே நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா விசார்ட் கேப்டன்சியும் நான் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு விசார்ட் கிங் ஆக போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை பார்த்து ரொம்ப புகழ்வீங்க பாருங்கள், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற கூடிய சீக்கிரம் அப்படின்னு லெட்டர் எழுதுறாங்க. அப்பா லெட்டர் எழுதி முடிச்சாச்சு. இந்த லெட்டர் படித்ததுக்கப்புறம் சிஸ்டர் லில்லிக்கு வந்து என் மேலே பாசம் அதிகமாகி கண்ணில் தண்ணி வைக்க போகிறாங்க பாரு அப்படின்னு ஆஸ்தா வந்து கனவு கண்டுட்டு இருக்காரு.
எல்லாருமே நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்னைக்கு அந்த கோட்டையை அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே தங்களோட ப்ரூம் ஸ்டிக்கில் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு எங்கேயாவது போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எதுவுமே போனதில்லை அப்படின்னு நோயல் சொல்லும்போது, ஆஸ்தா நீ போயிருக்கிற அப்படிங்கும்போது, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தான் வந்திருக்கிறேன் அப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ என்னை தொடர்றதை ஃபஸ்ட் நிறுத்துறி அப்படின்னு நோயல் சொல்லும்போது, இருந்தாலும் எப்படி நான் கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னை தொடர்றதுக்கு பதிலாக கீழே போய் விழுவிட அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு தொடர்றாரு. மறுபடியும் கீழே தள்ளி விட்டாங்க. மறுபடியுமா அப்படின்னு கீழே விழுகிறாரு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளவர் கிங்டம் வந்து 3 வகையாக பிரிச்சிருக்குது. ஒன்று கோல்டன் ரியல்மு, இன்னொன்று காமன் ரியலம், இன்னொன்று வந்து 4 செகண்ட் ரியலம். ஸோ இந்த 4 செகண்ட் ரியலமில் தான் இந்த இடமும் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ஆஸ்தாவும் யூனோவும் வந்து போட்டி போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் தான் அங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாவ், இந்த மார்க்கெட் பாரு, நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இப்போவும் இருக்குது. இது எதுவுமே மாறவே இல்லை. இங்கே வந்து நானும் யூனோவும் அந்த அம்மாவை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து சிஸ்டர் லில்லியோட ஞாபகம் வந்துருச்சு. அங்கே இருக்கிற சர்ச்சில் அவங்க எல்லோரும் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட தங்கச்சிக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே பின்னாடி ஒரு பொண்ணு சைலண்ட்டாக ஓடி இருக்குது. அந்த ரூம்குள்ளே போனோடனே நான் தயார் அப்படின்னு இவங்களுக்கு பழக்கப்பட்ட குரலில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா சாமி இருந்துக்கிட்டு அந்த ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட போட்டிடுறாங்க. ஸோ இதை நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் ஏகப்பட்ட சைடிஷ் எல்லாம் வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. இதை நான் எப்படி சாப்பிட்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு அமுக்குன்னு வாயில் போட்டுட்ருக்குறாங்க. அவள் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு வயிறு கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா கொம்பிட்டிட்டு ஸோ கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் வந்து ஒவ்வொரு பொண்ணையை பார்த்துக்கிட்டு, ஏய் நீங்கள் நான் டேட் பண்ண வரீங்களா, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சப்புன்னு கன்னத்துலேயே ஒரு அடி வைக்கிறாங்க. யாரை பற்றி என்ன பேசுகிறேன், நான் அவனுக்கு அக்கா தான், தங்கச்சி இல்லை, எனக்கு வேலை இருக்குது, வழி விடு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் வேறு பொண்ணை பார்க்க ரெடி ஆகிட்டார் ரியலே. ஸோ இதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆஸ்தா வந்துக்கிட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் எதை வாங்குறேன்னே தெரியலையே அப்படிங்கிறாங்க. நோயில் இருந்துக்கிட்டு இதெல்லாமே உனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, எனக்கு இதில் எதுவுமே பெருசாகவே தெரியலையே அப்படின்னு நோயில் ஃபீல் பண்ணுறாங்க. ஏய் அங்கே பாருங்கள், பிளாக் புல்ஸ் வந்து ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கண்ணில் கூட பார்க்காதீங்க, அவங்களாம் ரொம்பவே அசிங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நோயில் காது படவே எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை கேட்டிங்களா, அவங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்போது, பரவாயில்ல நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, சரி இரு நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், சரி வாங்க நான் உங்களை தனியாக கூட்டிகிட்டு போகிறேன் இன்னொரு மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இது வெறும் முட்டு சந்து தானே, இங்கே தான் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, முட்டு சந்தா இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மேஜிக் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எல்லாருமே பூந்து வந்து, ஸோ இங்கே பார்த்தீங்களா இதுதான் பிளாக் மார்க்கெட்டு, உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தையில் இருக்கிற மாதிரி கூவிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்பயும் இங்கே எது பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ராயல்ட்டிக்கெல்லாம் இங்கே பிடிக்காதது நிறையவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆசை இருந்துக்கிட்டு திடீர்னு அங்கே ஒரு கிளப்பை பார்க்குறாங்க. ஓ நாங்கள் போகலான்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கும்போது திடீர்னு பார்த்தா அதெல்லாம் பெரியவங்களுக்கு போகிறது அப்படிங்கிறாங்க. யார் போகிறாங்கன்னு பார்த்தா மேக்னா போகிறாரு. ஏய் இங்கே ஒரு சீட்டு கட்டு எடுத்து வேடா அப்படின்னு கிளம்புறாரு. எனக்கு அந்த மனுஷனை தெரியுமே அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து ஒரு வயசான பாட்டிக்கிட்ட வந்து தோத்துட்டு போயிட்டுருக்குறாங்க. நான் இங்கே வந்து வேறு ஏதாவது சேர்ந்துருக்கணும், ஆனால் இங்கே வந்து இந்த க்ரீன் மார்ட்டிஸ்லேருந்து சேர்ந்துருக்கேனே, நான் வந்து என்னென்னமோ தப்பெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருந்தேன், இங்கே வந்து பிக் பாக்கெட் பிடிக்கிறவனெல்லாம் போய் என்னை பிடிக்க சொல்கிறாங்களே, நான் என்ன சொல்கிறது, இது சொன்னால் மட்டும் என்னை பனிஷ் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் நான் என்னோடய வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சோகமாக போயிட்டே இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. நோயில் இங்கே பாரு, இந்த செயினை போட்டு பாரு, இந்த வந்து உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நோயில் தன்னோட பவரை டெஸ்ட் பண்ணும்போது சிக்கின்ஸ் வந்து உள்ளே விழுந்துட்டார். மறுபடியும் எந்திரிச்சதுக்கப்புறம் தன்னோட புன்சிரிப்பான ஹுஹா அப்படின்னு சிரிக்கிறாரு. ஓ உங்களை மாதிரி அழகான லேடிஸ்லாம் இங்கே பிளாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ்தா வந்து கையில் ஒரு பொம்மை எடுத்துகிட்டு, இங்கே பார்த்தீங்களா நான் கையில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்ன கன்றாவி இது அப்படிங்கும்போது, கன்றாவி அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து காட்டுறாரு. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு பார்க்கும்போது, ஹூஹா நீ இங்கே தான் இருக்கிற அப்படிங்கும்போது, அது ஹூஹா இல்லை என் பேர் சிக்கின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இவங்க எல்லோரும் என்னோட டீம் மேட்ச் அப்படிங்கிறாங்க. என்னது பிளாக் புல்ஸில் இவ இருக்கானா, அதுவும் இந்த அழகான 2 பொண்ணுங்களோட இவ இருக்கானா, என்னால் தாங்கவே முடியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த வயசான பாட்டி இந்த ஜெயிச்ச காசில் எடுத்து போயிட்டு இருக்கும்போது, பின்னாடி இருந்து முகமுடி போட்டிருக்கிற ஒருத்தன் அந்த பாட்டியோட காசை வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. யாராவது அவனை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு அந்த பாட்டி கத்தும்போது, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா ஓடுறாரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Until then, bye from Hari's Voice.